ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இது கிளாஸ் 2. இப்போ இந்த கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல் கம்மு, இதுக்கு பேஸு, அதுக்கப்புறம் 6 3mm பீடு, அதுக்கப்புறம் ஒயரு. இந்த கம்மு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கம்லேயும் இது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும் க்ரிப்பாக. அதனால இதே யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒயரை நம்ம கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிவிட்டு, பண்ண ஒயர்லேருந்து அந்த 6 ஒயிட் பீடு, இது 3mm பீடு. இந்த பீடை நம்ம 5 பீடு அதில் கோர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா கோர்த்துட்டு 5 பீடு வந்ததுக்கப்புறம் நல்லா பாருங்கள், 5 பீடு மட்டும் கோர்க்கணும். ஒரு பீடு வச்சுக்கோங்க. 5 பீடு கோர்த்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணால் ரவுண்ட் ஷேப்பில் திருப்பி, ஒரு பீடு வச்சாச்சா, ரவுண்ட் ஷேப்பில் திருப்பி 2 பீடுக்குள்ளே விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 பீடு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும், ஸ்டார் மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாட் கூட போட்டுக்கலாம். இப்படி நாட் போட்டு நல்லா டைட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு பக்கம் இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் சிசர் வச்சு. கட் பண்ணோடனே ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 3mm ஒயிட் பீடு வச்சுருந்தீங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒயிட் பீடுக்கு பதிலாக நிறையா 4mm 8mm பெரிய பெரிய பீடில் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட பெருசாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா, இந்த சைடு விட்டு அந்த ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சைடு இருந்து இந்த சைடு விட்டு ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளே எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளோடி விட்டு எல்லா பீடுக்கும் நடுவில் அதை உள்ளோடி விட்டு, இந்த சைடு நடுவில் வச்சுருக்க பீடுக்கு சைடு எல்லா பீடுக்கும் உள்ள, அதுக்கப்புறம் அந்த சைடு கொண்டு திரும்ப அதுக்குள்ளே விட்டு, நடுவில் தான் விடணும். இந்த வெளியில் இருக்க பீடுக்குள்ளே விட்டுறக்கூடாது, நடுவில் தான் விடணும். இந்த பீடுக்கு இந்த சைடு அதே மாதிரி எடுத்து, இந்த பீடுக்கு இந்த சைடு விட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடு எடுத்துடணும். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே இந்த சைடு இப்படி கொண்டு அதுக்கப்புறம் உள்ளோடி விட்டு இந்த சைடு எடுத்து, அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ளோடி விட்டு அந்த சைடு எடுக்கணும். இப்போ நல்லா டைட்டாக இருக்கும் அந்த இது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பீடுக்குள்ளே விட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ் இருக்குல்ல, இதில் நம்ம இந்த கம்மை விட நான் இன்னொரு கம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கம் யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே பிய்யாமல் ரொம்ப நாள் உழைக்கக்கூடியது. அதனால நீங்கள் அந்த கம் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர் இயரிங்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.